நிறைய பேர் இப்போதைக்கு கரெக்டாக சம்மர்ஸ்லாம் ரிலேட்டட் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஏன்னா எப்பயும் இல்லாத லெவலுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நைட்டாக நடத்துறானுங்க. அண்ட் ஆல்சோ டேட் அண்ட் டைம் போக இப்போதைக்கு கரெக்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கானுங்க தான் சொல்லணும். WWE ஸ்டில் நவ் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. பட் டேட் அண்ட் டைம் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தலாம். டேட் அண்ட் டைம் எப்படி பார்க்குறது என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்படி சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ பெரிய வரும். ரைட் ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். டேட் அண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஸோ நைட் 1 எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சண்டே வருதுல. ஸோ சண்டே மார்னிங் 3:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை நெட்ஃப்ளிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நைட் 2 பொறுத்த வரைக்கும் மண்டே மார்னிங் 3:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. எஸ், இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன், அது மட்டும் இல்லாமல் 2 சம்மர்ஸ்லாம், மண்டே நைட் ரா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்சிக்யூட்டிவ் டேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. சிவராத்திரி தான். மேபி சோனி லீவ் என்ன பண்ணியிருக்கலாம்னா WWE கிட்ட பேப்பரையோ டெலிகாஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி ரைட்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கியிருக்கலாங்க. ஏன்னா ஷோ பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் அவனுக்கு அந்த பேப்பரையோ வச்சு டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லுவேன். யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா USA நெட்வொர்க்கில் ஸ்ட்ரீம் ஆகுது. மண்டே நைட் ரா வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. இதுவே அவங்க பேப்பரியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் சம்மர்ஸ்லாம், மணி இந்த பேங்க், ராயல் ரம்பிள், ரெசல்மேனியா, இந்த பேப்பர் எல்லாமே ESPNல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி WWE மேபி வந்து பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொலாப் பண்ணி இவங்க வந்து அட்லீஸ்ட் பேப்பரையாச்சும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா பேப்பரியூஸ்க்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வரவேற்பு இருக்கும். இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE கேபிளை கட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் லாபம் இல்லை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யூஸர் அதிகவாங்கன்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. பட் WWE அவனுக்கு தலையில் அவனுங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு சின்ன கோரிக்கை. சோனி லீவ், சோனி ஸ்போர்ட்ஸ் இந்த டெலிகாஸ்ட் உள்ள மெம்பர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஸோ இதை எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. பார்க்குறது 4 பேர், இதில் அஃபிஷியல் வேறு வந்து பார்க்கணுமாடான்னு கேட்காதீங்க. அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸை தவிர்த்து நம்மளால் வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் நான் ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ கிரிக்ஃபை ஆப்னு ஒன்று இருக்கும். ஸோ அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிரிக்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ப்ளே5, 2 ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 2லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். UFC பார்க்கலாம், கிரிக்கெட் பார்க்கலாம், ஃபுட்பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்க்கலாம். பட் மொபைல் யூசர்ஸ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். லேப்டாப்பில் அதை வந்து நான் லாகின் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. முடிஞ்சவங்க பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை ப்ரோ நாங்கள் மொபைலில் கூட பார்த்துக்குறோம் ப்ரோன்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ளே5, கிரிக்கிஃபை ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா APK தான் நீங்கள் ப்ரௌசரில் போய் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு பர்டிகுலர் ஷார்ட்ஸில் போட்டேன், அதுக்கு ஸ்ட்ரைக்கே கொடுத்துட்டாங்க. மேட்சஸை பொறுத்த வரைக்கும் WWE சைட்லேருந்து 12 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நைட்டுக்கு கண்டிப்பாக 6 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா WWE எந்த 6 மேட்ச் எந்த நைட்டில் நடக்கும்ன்ற மாதிரி WWE ஸ்டில் நவ் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல. எந்த மெயின் ஈவெண்ட், எதுக்குள்ள மெயின் ஈவெண்ட், அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டில் நவ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கண்டிப்பாக இந்த வர ரா நடக்குதுல்ல, ஸோ இந்த ராவோட வந்து பார்த்தீங்கன்னா WWE கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எந்தெந்த மேட்சஸ் எந்தெந்த நைட்டில் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதை வச்சு வந்து பார்த்தா நான் மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் எல்லாமே பொறுமையாக தான் போட முடியும். அது செப்பரேட் வீடியோ தாங்க போட முடியும். 12 மேட்சை ஒரு வீடியோவில் தள்ளோம்னா கிட்டத்தட்ட 16 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகுது. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ தனி செக்மெண்ட்டாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் கரெக்டாக டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ டேட் அண்ட் டைமை போட்டேன். ஸோ டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ப ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மாதிரி நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வார்ட்டா.